அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபலாஃபல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை இரவு முழுதும் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். நான் ஊற வச்ச கடலை 1/2 கிலோ அளவு எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம், பார்ஸ்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துடலாம். ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்து நல்லா கலந்து விடணும். வடை மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். லேசாக தட்டி விட்டும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வடையாக சேர்த்துடலாம். ஒவ்வொரு வடையாக சேர்த்து மிதமான தீயில பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வெந்திரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்க கம்மூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலை 1 கப் குக்கரில் சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். வடிகட்டிட்டு மிக்சியில் சேர்த்துருக்கேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எலுமிச்சை சாறு, 2 பல் பூண்டு, ஆலிவ் எண்ணெய், எலுமிச்சை சாறு எடுத்து அதே அளவு சேர்த்துக்கிறேன். தயினி சாஸ் 1/4 கப். இது இல்லைன்னா வெள்ளை எள்ளு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ அதை வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது இந்த வடை கூடையும் குப்பு சப்பாத்தி கூடையெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.